ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா தோசை தான் பார்க்க போறோம். இது ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியான ரவா தோசை கரெக்டான மெஷர்மெண்ட்ல எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை எடுத்த கப்புக்கு 1/2 கப் அரிசி மாவு, அதே கப்புக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்குன இஞ்சி 1 துண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இடித்து எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கோங்க. 1/4 கப் பொடியாக நறுக்குன வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 கப் தண்ணி ஊற்றி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை எடுத்த கப்லேயே தான் நான் தண்ணியும் மாவும் சேர்த்துருக்கேன். ரவையை விட மாவு அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா ரவா தோசை சாஃப்ட் ஆகிடும். ஹோட்டலில் இருக்கிற மாதிரி கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே மாவு எடுத்துக்கோங்க. ரவா தோசைக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். நான் இன்னும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை 20 to 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போது ரவை நல்லா ஊறி மாவு கொஞ்சம் திக்காக ஆகியிருக்கு. இதில் இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மொத்தம் 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். அதுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை தவா நல்லா சூடானதும் தோசை ஊற்றுங்க. அப்போ தான் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி அங்கங்கே ஹோல் இருக்கிற மாதிரியான தோசை நம்மளுக்கு வரும். இப்போவே ஆயிலெலாம் ஊற்றிடாதீங்க. தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற்றலாம். ஒவ்வொரு டைம் தோசை ஊற்றும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தோசை ஊற்றுங்க. மாவுலாம் போய் அடியில் செட்டில் ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம ஒரு சைடு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தோசையை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வருது. அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது ரெண்டும் கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த ரவா தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரவா தோசை ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.